விசுவாசத்திலே ஆரோக்கியமான விசுவாசம் இருக்குது. இந்த ஹைப்பர் கிரேஸை போதிக்கிற இந்த நபர்கள், ஜஸ்டின் போன்ற பல நபர்கள், அவருடைய உபதேசம் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் நோய் கொண்ட விசுவாசத்தை போதிப்பாங்க. எல்லாருமே இந்த விசுவாசம் அப்படின்ன உடனே ஃபைட் அப்படின்னு இறங்கிடுறாங்க. இல்லை, பைபிள் அழகாக நமக்கு போதிக்குது ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம் என்றால் என்ன? கர்த்தரை மட்டுமே எல்லா இடத்திலும் சார்ந்து கொள்வது. ஒருவேளை நமக்கு கஷ்ட காலமும் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், அதன் மத்தியிலையும் விசுவாசத்தை சார்ந்து கொள்வது. ஆண்டவர் இந்த விதைப்பவன் பற்றிய ஊமைகளை சொல்லும்போது என்ன சொல்றாரு? எல்லாருக்குள்ளும் சுவிசேஷ வார்த்தைகள் போடப்படுது, விதை தூவப்படுது, அது முளைக்குது. ஆனால் பலர் இடத்துல அது வேறு கொள்ளாமல் என்ன போயிடுது. சிலருக்குள்ள அது முளைக்குது, ஆனால் சுற்றியும் பிரச்சனை வருது, முட்செடி நெருக்குது, உலகத்தினுடைய கவலைகள் எல்லாம் நெருக்குது. அந்த நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் நம்ம வளர்றோமா, வளர்ந்து கனி கொடுக்குறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் நாங்கள் முக்கியத்துவப்படுத்துவார். அப்போ நல்லா கவனிங்க, விசுவாச வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வரும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி முன்னேறி கர்த்தரை நம்ம உறுதியாக பிடிச்சு கொள்கிறோம். பார்த்தீங்களா? யோபு மாதிரி எல்லா பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும் அவன் தன் நாவினால் என்ன செய்யலை? ஆண்டவரை நிந்திக்காம கர்த்தரை விசுவாசத்தோடு உறுதியாய் பிடித்துக்கொள்ள அவன் தான் அங்கீகரிக்கப்பட்டான். ஆனால் இவர்களுடைய போதனை என்ன? நீ இயேசுவை விசுவாசிச்சுட்டா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாம் அப்படியே திறந்த வாசல் தான், பிரச்சனை இல்லாத சூழல் தான், நோய் இல்லாத வாழ்வு தான், மரணம் இல்லாத வாழ்வு தான், இது போன்ற போதனைகள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? கண்டிப்பாக உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகம் உங்களை பகைக்கும். ஏன் உங்களை உலகம் பகைக்கிறது? நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள், ஆதலால் உலகம் உங்களை பகைக்கும். இப்படி தான் இயேசு பேசினார். ஆனால் இவர்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ இயேசுநாதர்கிட்ட வந்தா அப்படி, இதை விசுவாசி, இதை நம்பு, நீ சாக மாட்டேங்கிறத நம்பு, உனக்கு நோய் வராதுங்கிறத நம்பு, உன் பர்ஸில் பணம் வருங்கிறத நம்பு, திடீர்னு உன் அக்கௌண்ட்டில் கோடி விழுங்கிறத நம்பு, இந்த வீட்டை கையை வச்சு ஜெபம் பண்ணால் அந்த வீடு உன் பேரில் எழுதி வச்சிருவாங்கிறத நம்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்தமான விசுவாசம். நல்லா கவனிங்க, கேவலமான கேடுகட்ட வேதம் சொல்லாத விசுவாசம். விசுவாசம் என்கிற போர்வை இதெல்லாம். எதை நீங்கள் நம்பினாலும் அது பைபிள் சொல்கிற விசுவாசம் இல்லை. இதைத்தான் நம்ப வேண்டும் என்று பைபிள் பேசுது, அதுதான் விசுவாசம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதை நம்பினாலும் அது விசுவாசம் அல்ல. பைபிள் சொல்லுகிற விசுவாசம் அது அல்ல. நீங்கள் இதைத்தான் நம்ப வேண்டும் என்று சொல்வதே பைபிள் காட்டுகிற விசுவாசம். இப்படித்தான் நம்பணும், இதைத்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா? அதுதான் பைபிள் சொல்லுகிற விசுவாசம். அப்போ ஆரோக்கியமுள்ள விசுவாசம் ஒன்று இருக்கிறது, அசுத்தமான ஒரு விசுவாசம் என்று உள்ளது. இந்த வார்த்தை சொல்லிட்டு தான் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்கிற வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். கீழே அடுத்த வசனம் 16வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நாங்கள் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறோம், நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் நியூ கவர்னன்ட், அது இதுன்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் தங்களுடைய செயல்பாட்டினால அவர்கள் தேவனை மறுதலிக்கிறது. நீ குடிச்சிட்டு கூட சபைக்கு வா, விபச்சாரம் பண்ணிட்டு கூட சபைக்கு வா, எல்ஜிபிடியில் இருந்துட்டு கூட நீ சபைக்கு வா, என்ன அசுத்தம் செஞ்சாலும் நீ சபைக்கு எனக்கு காணிக்கை மட்டும் கொடுத்துரு.